எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ற ஸ்டோரி வந்து காண்டாமணின்னு ஒரு ஸ்டோரி. அது வந்து ஒரு வயசான ஆள் வந்து அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாக ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனாங்க. அப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து சோறு போட்டு அப்புறம் சாம்பார் போட்டுட்டு அப்புறம் 100 தடவை மோர் ஊற்றட்டான்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை 100 தடவையும் சாம்பார் ஊற்றுங்க அப்படின்ட்டு அந்த சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட்டு அவங்க பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளவங்க வந்து அந்த சாம்பார் சட்டியை கிண்டிட்டு இருக்கும் போது அந்த சாம்பார் சட்டி கீழே ஒரு பாம்பு செத்து கிடந்துச்சு. அப்புறம் அந்த 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 ரெஸ்டாரண்ட் உள்ள வந்து அந்த டெம்பிளுக்கு போயிட்டு ப்ரே பண்ணாங்க. நான் பண்ண மிஸ்டேக் யாருக்குமே தெரியாமல் வச்சுக்கோ, அப்புறம் வந்து அந்த வயசான ஆளுக்கு ஒன்றும் ஆகாமல் வச்சுக்கோ அப்படின்ட்டு. அது நீங்கள் செஞ்சேன்னா நான் வந்து ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி இந்த டெம்பிளில் போடுறேன்ட்டு. அப்புறம் அந்த நைட்டு வந்து அந்த வயசான ஆள் வந்து அந்த செத்துட்டாங்க. அந்த இதை சாப்பிட்டு எல்லாருக்கும் அவங்க வந்து அந்த சாம்பார் சாப்பிட்டதுனால செத்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஏஜ்டுன்னு செத்துட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுற அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க காண்டாமணி பெல்லை அந்த டெம்பிளில் வாங்கி வச்சாங்களே, அது வந்து 2 தடவை டங்குன்னு அடிச்சிச்சு. அப்போ வந்து அவங்க அந்த வயசான ஆள் பற்றி வந்துச்சு. அப்போ வந்து அவங்க டெம்பிளுக்கு போயிட்டு அந்த பெல்லை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாமல் வச்சேன்னா அந்த குற்ற உணர்ச்சி வந்து உங்களை அந்த விடாது, உங்களை அது கொல்லிக்கிட்டே இருக்கும். டி. ஜானகிராமன் 1956 எழுதினாங்க. நன்றி.